சிவகார்த்திகேயனோட ஆக்டிங்கில் இப்போ ஷூட்டிங் போயிட்டு இருக்கிற மூவினா அது அமரன் மூவி தான். இவருடைய ஆக்டிங்கில் 23வது மூவியான முருகதாஸ் மூவியோடைய காம்பினேஷனில் இப்போ ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கேன். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா வைஸில் நிறைய இடத்துல இந்த மூவியோட ஷூட்டிங்கை பிளான் போட்டிருக்காங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் ஆரம்பத்தில் காமெடி ஆக்டராக தான் உள்ளே வந்தார். அதுக்கப்புறம் தான் ஹீரோ ஆனார். அதுக்கப்புறம் ப்ரொடியூஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ சிவகார்த்திகேயனுடைய எஸ்கே ப்ரொடக்ஷன்லேருந்து நியூவாக ஒரு மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக் டீசர் ரிலீஸ் ஆகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. இவருடைய ப்ரொடக்ஷன்லேருந்து இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு மூவி ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை ஏற்படுத்தியிருந்தது. இப்போ இவருடைய ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு மூவி ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. ஃபர்ஸ்ட் லுக் டீசரோட சேர்த்து இது ரிலீஸ் பண்ணுறதா பிளான் போட்டு வச்சுருக்காங்களே. இது வரைக்கும் அதிகப்படியான அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. இந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக்கும் டீசரும் ரிலீஸ் ஆனால் தெரியும் இந்த மூவியை யார் டைரக்ஷன் பண்ணுறாரு, யார் எல்லாமே ஆக்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு. ஏப்ரல் 11 ஈவினிங் 6 PM இந்த மூவியோடைய டீசரும் ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓ மை கடவுளே மூவியை டைரக்ஷன் பண்ண அஸ்வந்தோடைய டைரக்ஷனில் நெக்ஸ்ட் ஒரு ஆக்டர் ப்ளே பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்க. பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் டைரக்டராக தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இன்ட்ரோடக்ஷன் ஆனார். இவருடைய கோமாளி மூவியாக இருக்கட்டும், லவ் டுடே மூவியாக இருக்கட்டும் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுத்த மூவின்னு சொல்லணும். அடுத்து இவர் டைரக்ஷனை விட்டுட்டு இப்போ மூவியில் ஆக்டிங் பண்ணுறதை இறங்கிட்டார். அஸ்வந்தோடைய டைரக்ஷனில் நெக்ஸ்ட் ஒரு மூவியில் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்க. இந்த மூவியோடைய டீசர், டைட்டில், ஃபர்ஸ்ட் லுக் எல்லாத்தையுமே சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. மே மந்த்லேருந்து இந்த மூவியோடைய ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்களே. ஏஜேஸுடைய 26வது மூவியாக இந்த மூவி இருக்க போதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவிக்கு அதிகப்படியான சம்பளத்தை பேசியிருக்கிறதாவும் ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே போய்கிட்டு இருக்கா. ரீசெண்டாக ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி இவருடைய அடுத்த மூவியையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. பிரதீப் ரங்கநாதனுடைய ஆக்டிங்கில் இப்போ கரண்ட்டாக விக்னேஷ் இவனுடைய ஒரு லவ் ஸ்டோரி மூவி தான் போய்கிட்டு இருக்கு. 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ லலித் குமார் அவர்கள் தான் இந்த மூவியை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காங்களே. கீர்த்தி ஷெட்டி ஹீரோயினை தான் இந்த மூவியில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு லவ் ஸ்டோரி கலந்த ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் மூவியை தான் 2024 செகண்ட் ஹாஃபில் இந்த மூவி ரிலீஸுக்கும் தயாராகிருக்கு. பிரதீப் ரங்கநாதனுடைய ஆக்டிங்கில் லவ் டுடே மூவி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்ததோ அதே அளவுக்கு தான் தொடர்ந்து ரிலீஸ் ஆக போகிற எல்லா மூவிக்கும் ஒரு பெரிய வெயிட்டிங் ஏற்படும். ஒவ்வொரு மூவியும் எந்த மாதிரி அமைய போகுதுன்னா இந்த மூவிஸ் எல்லாமே தேட்டரில் ரிலீஸ் ஆனால் தான் தெரியுமே. துல்கர் சல்மானோட ஆக்டிங்கில் பேன் இண்டியா வைஸில் தயாராகிருக்க லக்கி பாஸ்கர் மூவியோடைய டீசர் அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்களே. வெங்கி அட்லூருடைய டைரக்ஷனில் ஏப்ரல் 11 இந்த மூவிலேருந்து டீசர் ரிலீஸ் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சித்ரா என்டர்டைன்மெண்ட், ஸ்ரீகரி ஸ்டுடியோ, ஃபார்ச்சூன் ஃபிலிம் எல்லாமே சேர்ந்து தான் இந்த மூவியை தயாரிச்சிருக்காங்களே. 2024 எண்டுக்குள்ளே இந்த மூவியை தேட்டர் கொண்டு வரதே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் தெலுங்கு, தமிழ், மலையாளம், ஹிந்தின்னு 4 வெர்ஷனில் இந்த மூவி ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. வெங்கி அட்லூருடைய டைரக்ஷனில் வாத்தி மூவி ரிலீஸ் ஆகி ஓரளவு நல்ல ரெஸ்பான்ஸை தான் கொடுத்தது. அதுபோல் இந்த லக்கி பாஸ்கர் மூவி எந்த அளவுக்கு இருக்க போன்னு தேட்டருக்கு வந்தால் தான் தெரியும். 2024 எண்டுக்குள்ளே இந்த மூவியை தேட்டர்லையும் பார்த்துடலாம்.